எடுத்துக்காட்டு 6.11 உங்கள் வெக்டார் கொடுத்துருக்காங்க என்னும் விசை. அப்போ விசைனாலே ஃபஸ்ட்டு கொடுத்தது எஃப் இல்லையா? இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இது எடுத்துகிட்டு வந்து எழுதியாச்சு. என்னும் விசை ஆதிப்புள்ளினா 0,0,0. ஸோ இது ஐஜேகே. ஆதிப்புள்ளி வழியாக, இப்போ வழியாகனாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? வழி மைனஸ் பொறுத்து. அப்போ வழியாக எழுதிருக்கோம் பாருங்கள். மைனஸ் பொறுத்து எனில் 2,0,-1 என்ற புள்ளியை பொறுத்துன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ இதுக்கு ஐஜேகே போட்டு இங்கே எழுதுங்க. என்ன குறியோ அந்த குறியை போட்டு எழுதணும். மைனஸ்னால் மைனஸ். ஓகே, இப்போ மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இதோட சுருக்கணும்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 0i கேப் -2j கேப் -2j வரும். 0jவும் 0jவும் 0, அது எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் கே ஆகிடுமா? அப்போது 1ன்னு அர்த்தம். அதுதான் ப்ளஸ் கே கேப் போட்டிருக்கோம். என்ன கேட்குறாங்க? திருப்பு விசை எண்ணளவு திசை கொஸ்டின். இதுலேயே 3 கேட்குறாங்க பாருங்கள். பயிற்சியில் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டவ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதுக்கு ரூட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பையில் போட்டு எழுதுவோம். ஓகே, இப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். இதுவும் கரெக்டாக எழுதணும். நமக்கு டபிள்யூ ஃபார்முலா கேபிட்டல் எஃப் ஃபஸ்ட்டில் வரும், டி வெக்டார் செகண்டாக வரும். இதே டவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் கிராஸ் கேபிட்டல் எஃப் ரெண்டாவதாக வரும். ஓகே, 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? டெட்டு போடணும். ஐஜேகே எழுதணும். ஆர் வெக்டாரோட கீழ் பாருங்கள், ஐயோட கீழ் -2, ஜே இல்லைன்னா 0 போட்டுறணும், கேவோட கீழ் 1. அப்புறம் எஃப்ங்க இருக்கு பாருங்கள், 2, 1, -1. அதாங்க இது 2, 1, -1. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். விரிவுபடுத்தினா அவங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். கரெக்டாக குறி பார்த்து போடணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்குனிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இது வந்து 0 ஆகிடும். அப்போ ஜே வெக்டாரை நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது -2k. ஓகே, ஃபஸ்ட்டு டவ் கண்டுபிடிச்சிட்டோம். டவ் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க? எண்ணளவு மேக்னிடியூட். எண்ணளவுனா அந்த மாடலஸ் போட்டு ரூட் ஆஃப் ஐயோட ஸ்கொயர் -1 ஸ்கொயர் பண்ணால் +1 கிடைக்கும். -2 இருக்கு இல்லையாங்க, -2 ஸ்கொயர் பண்ணும்போது +4. இப்போ இதை சுருக்குனா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ திசை கொசைன்களை எழுதலாம். திசை கொசைன்கள் பாருங்கள், இதோட கெழு என்னது? 1 -1. -1 இது எழுதணும், √5. ஜே இல்லைனாலே அது 0ன்னு நம்ம காமிக்கணும். அது எழுதாமல் விட்டுட்டா மார்க் கிடையாது. ஸோ 0 போடணும். கமா கேவோட கீழ் -2. -2 இந்த √5 எடுத்து இங்கே எழுதணும். இதுதான் திசை கொசைன்கள். இந்த ஃபார்முலா வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நல்லா நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும்.